ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க ஒரு சீரீஸ் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட் எபிசோட்லேயே நிறைய இன்வெஸ்டிகேஷன் இருந்துச்சு. அதை விட அதிகமாகவே நிறைய லவ் இருந்துச்சு. இது ஜூங் டங்கோட சீரீஸ். எனக்கு ஃபஸ்ட் எபிசோடு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நிறைய காலேஜ் பசங்களாட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு ட்ரூத் ஆர் டேர் விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால் போதையில் அப்படியே மயங்கிட இப்போ ஜேங்கிற ஒரு பையன் முழிக்கும் போது காட்டுறாங்க. ஒரு பொண்ணு ஃபைன் கத்திக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணு அந்த இடத்துல மயங்கிருக்கா. எவ்வளோ கூப்பிட்டுமே எந்திரிக்கல. அதை பார்த்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்பு வந்து பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது, அந்த ஃபைங்கிற பொண்ணு இறந்துட்டா போல். அதை பார்த்து ஒரு பொண்ணு கத்த. இதே சஸ்பென்ஸோட இந்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு குற்றவாளி ஓடிட்டுருக்க, அவனை ஒருத்தவங்க சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவர் அப்படியே இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவர் தான் நம்ம ஹீரோ ஜேட். ஸோ ஜேட் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்போ அவனை பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கப்புறம் அவனை செக் பண்ணி பார்த்தா ஏதோ மாத்திரையாட்டம் இருக்குது. அவன் சமாளிக்கிறான், இது விட்டமின் சி டேப்லெட் தானே. அப்போ ஜேட் அவர்கிட்ட இருக்க கண்ணை வச்சு இவனை மிரட்ட அவனும் ரொம்ப நல்லவனாட்டு நடிக்கிறான். நீங்கள் இப்படி போலீஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, லாவை மீறக்கூடாதுன்ட்டு. அப்போ ஜேட் அதுக்கெல்லாம் அசரவே இல்லை. அந்த கண்ணை கீழே சுட்டுட்டு அவனை பயமுறுத்துறாரு. உனக்கு 3 என்ற வரைக்கும் தான் டைம், உண்மையை சொல்லலை, இது உன் தலையில் இறங்குன்னு சொல்லி அவனை பயமுறுத்த அப்புறம் அவன் பயந்து உண்மையெல்லாம் வளரிடுறான். என்னன்னா அது வெறும் விட்டமின் சி டேப்லெட்லாம் இல்லை, அது வந்து ஏதோ ட்ரக்ஸ் போல். ஸோ அந்த டீலர் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துற. அதுக்கப்புறம் இவனை அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஜேடுக்கு ஒரு கால் வருது. யாருன்னா கென்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் கூப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நிறைய பசங்களை காட்டினாங்கல்ல, அங்கே கூட ஒரு கொலை நடந்துச்சுல, அந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இப்போ கென் ஜேடு கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேஸில் நிறைய பசங்க இருந்தாங்கல்ல, அதில் எம்பியோட பையனும் ஒரு ஆளாக இருக்காங்களாமா. இதில் இந்த கேஸில் புதுசாக வர ஒரு இன்ஸ்பெக்டர் வராங்களாம். ஸோ அதை பார்த்து ஜேட் கேட்குறான், யார் அந்த ஃபாரின்லேருந்து வராங்கன்னு சொன்னாங்களா, அவங்க வர போகிறாங்களான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஜேட் அங்கேருந்து கிளம்பி போக இப்போ ஜேடு பைக்கில் தான் அங்கே போயிட்டுருக்காங்க. போகும்போது ஒரு கார் முன்னாடி போயிட்டுருக்கு. ஜேடு வந்து பக்கத்தில் வழி இருக்குது, அது வழியாக போகலான்னு பார்க்கும்போது அந்த கார் வந்து வீட்டில் அந்த கார் மறுபடியும் அவரை மறைக்கிற மாதிரி ஓட்டுது. ஸோ ஜேடு எந்த பக்கம் போக ட்ரை பண்ணாலும் அந்த கார் வந்து சைடில் வந்துட்டுருக்க. ஜேடு சரி நம்ம கட்டியாட நீ போட்டி போடுறங்கிற மாதிரி அவனை சேஸ் பண்ணி அவன் பக்கத்தில் போயிட்டு அந்த கார் கதவை தட்டி கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் ஓரமாக நிறுத்திட்டு இப்போ ஹெல்மெட்டை ஸ்டைலாக கழட்டிட்டு ஜேடு என்ட்ரி கொடுக்க அந்த கார்காரனும் அந்த கண்ணாடி இறக்குறான். அதுக்குள்ளே இருக்கிறது தான் டங்கு. இந்த ட்ராமாவில் டங்கோட பேர் கமின். கமீனை பார்த்தோன்னவே ஜேட் அப்படியே ஸ்டன் ஆயிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் நார்மலாகி இவன்கிட்ட கேட்குறான், இப்படியே லேன்ஸ் கிட்ட மாற்றி ஓட்டிகிட்டு இருப்ப, இது ரூல்ஸ் மீறுறதுன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க கமெண்ட் சொல்கிறான், இல்லை நான் இந்த ஊருக்கு புதுசு, எனக்கு ரூட்லலாம் எப்படி போகணுன்னு அவ்வளோவா பழக்கப்படலன்ட்டு. ஆனால் ஜேடோ என்ன தப்பு பண்ணிவிட்டு நீ எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்க, ட்ரிங்க் பண்ணியிருக்கியாங்க மாதிரி அவனை நல்லா விசாரிச்சுட்ருக்க. கமெண்ட் கேட்குறான், நீ பேசி முடிச்சிட்டியான்ட்டு. ஆனால் ஜேட் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் டிராஃபிக் போலீஸ் இருந்திருப்பாங்க, அவங்ககிட்ட அந்த பெனால்ட்டி பில் இருக்கும்ல அதையும் வாங்கிட்டு இவனோட ஐடென்டிட்டி காட்டிட்டு இவன் போலீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குறான், உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் கமினும் அவனோட லைசன்ஸ் எடுத்து காட்டுறான். ஆக்சுவலாக கமின் இவன்கிட்ட பேசும்போது ஓஹோங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். ஏதோ கெத்த ஆட்டிடியூட் காட்டுறான். அதுக்கான ரீசன் என்னன்னு பின்னாடி தான் சொல்லுவாங்க. அப்போ கமெண்ட் கேட்குறான், உங்களுக்கு எவ்வளோ வேணும்ன்ட்டு. ஆனால் அதுக்கு ஜேடோ என்ன எனக்கே லஞ்சம் கொடுக்க பார்க்குறியாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெனால்ட்டி பில்லையும் லைசன்ஸையும் மட்டும் கொடுத்துட்டு இனிமேல் ரூல்ஸ் மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்போ ஜேட் நேராக அந்த க்ரைம் சீனுக்கு தான் போகிறான். அப்போ கென்னும் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே 8 பசங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. அதில் 22 வயசு பொண்ணு தான் இப்போ இறந்துருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க. இதில் புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வராங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க நாளைக்கு தான் வரதா சொல்லியிருப்பாங்க. அவர் இன்றைக்கே வந்துட்டு உடனே க்ரைம் சீனுக்கே வந்துட்டார். ஸோ என்ன அவ்வளோ சின்சியர் அந்த ஆளுங்கிற மாதிரி கேட்டுட்டு இப்போ ஜேடுக்கு இன்னும் உள்ளே போகிறாங்க. அங்கே அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்குறாங்க. அப்போ ஜேடுக்கு ஏதோ தோணுது. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் திரும்ப பார்த்தா நீங்கள்லாம் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, கமின் தான் அந்த இன்ஸ்பெக்டர். கமினுக்கு கீழே தான் ஜேடு வேலை செய்ய போகிறான். ஸோ கமின் இப்போ ஜேடை பார்த்துட்டு ஹலோ ஆஃபீஸர்னு சொல்லிவிட்டு அவன் திரும்பி வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஜேடை அவங்ககிட்ட சிரித்தான். அதுக்கப்புறம் அச்சோங்கிற மாதிரி பார்க்குறான். ஏன்னா அவன் இது தெரியாமல் வேற நிறைய பேசியிருப்பான்ல. அப்போ ஜேடு கமின் கிட்ட கேட்குறான், நீங்கள் போலீஸ்னு முன்னாடி சொல்லியிருக்கலான்ட்டு. ஆனால் கமினும் நான் வந்து எப்பயும் என்னோட பேட்ச் எல்லாம் முன்னாடி எடுத்து காட்டிட்டுலாம் இருக்க மாட்டேன், அதுவும் நீங்கள் ஒன்றும் கேட்கல நான் போலீஸுங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நான் கேட்காதது கூட நல்லது தான், உங்கள் டீம் ஒர்க் என்னால் அதனால தான் பார்க்க முடிஞ்சுச்சு, ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுறீங்கிற மாதிரி தான் இப்போ கமெண்ட் சொல்லிட்டு இருக்கான்.
அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக ஜேடு இதுக்கு முன்னாடி ஒரு பெனால்ட்டி டிக்கெட் கொடுத்துருப்பான்ல, அது இன்வேலிடு போல், அதை தான் கொடுத்துருப்பான். அதை சொல்லி இவங்க 2 பேர் சிரிச்சிட்ருக்க. அதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க ட்ரூத் ஆர் டேர் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போதையில் எல்லாரும் மயங்கிட்டாங்க. சில பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து பார்க்கும்போது இந்த ஃபைங்கிற பொண்ணு இறந்துருக்கா. இதுதான் இப்போ நடந்திருக்குது. ஸோ இன்னும் இவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இவங்க ஃபாரன்சிக் கிட்டேருந்து டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இவங்க இதை பற்றி டிஸ்கஸே பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்க. அப்போ ஜேட் கேட்குறான், உங்கள் ஃபாரின் மெத்தட் படி நீங்கள் எப்படி இந்த கேஸை டீல் பண்ணுவீங்க? என்ன கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களான்ட்டு. ஆனால் கமின் சொல்கிறான், நான் வந்து உடனே கன்க்ளூஷனுக்கு வர விரும்பலை. எது இருந்தாலும் ஃபாரன்சிக் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியுங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. அப்போ ஜெயிட் கேட்குறான், பேசாமல் நம்ம 2 பேரும் காம்பீட் பண்ணிக்கலாமா? நான் ஜெயிச்சேன்னா நான் உங்களுக்கு சபாலாக வேலை செய்ய மாட்டேன், நான் அவங்க கூட கொலிகா வேலை செய்கிற மாதிரின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இப்போ கமின் தான் பெருசு, அவனுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி தான் ஜேடு. ஸோ ஜேட் இப்படி ஒரு டீல் போட அப்போ கமின் கேட்குறான், எதுக்காக நீ இப்போ காம்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ட்டு. ஆனால் ஜேடோ, காம்பீட் பண்ணுறது நல்லது தானே, நம்ம இப்போ கேஸை சீக்கிரமாகவே முடிப்போம்லன்னுங்கிறான். அப்போ ஜேட் சொல்கிறான், ஒரு வேளை உங்களுக்கு தோத்துருன்னு பயமாக இருந்தால் இதெல்லாம் வேணாம், இப்படியே நிறுத்திடலான்னு சொல்ல. அப்போ கமெண்ட் சொல்கிறான், எனக்கு அதிலலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறேன், நான் எதுலேயுமே தோத்ததில்லைன்ட்டு இவனும் சவால் விடுற மாதிரி பேச ஜேடு சொல்கிறான், ஓ என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நானும் இது வரைக்கும் எதுலேயுமே தோத்ததில்லைன்ட்டு 2 பேரும் நேருக்கு நேராக சவால் விட்டு நிற்க இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தா அங்கே ஜேடோட தம்பி ஜே இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருந்தாங்கல்ல, அதில் ஜேன்னு ஒரு பையனை காட்டியிருப்பாங்கல்ல, அவன் ஆக்சுவலாக ஜேடோட தம்பி தான். ஸோ ஜேவை பார்த்து இவன் ஷாக்காயிட்டு இருக்க. இவனுக்கு இப்போ தான் தெரியுது இந்த கேஸில் இவன் இருக்கான்னுட்டு. ஆனால் போலீஸ்லாம் ஜேவை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ ஜேடுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இதில் கமின் வேறு வந்து சொல்கிறான், உன் தம்பி இதில் இன்வால்வ் ஆயிருக்கானா, அப்போனா நீ இந்த கேஸில் தலையிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் ஜேடுக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி பாசிபிள்ன்ட்டு. ஆனால் கமெண்ட் சொல்கிறான், நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், எல்லா சஸ்பெக்டையும் விசாரிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வந்து இதில் கலந்துக்கலாம், ஒருவேளை உன் தம்பி சஸ்பெக்ட் இல்லைனா தான் நீ இந்த கேஸில் இருக்க முடியுங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஜேட் சொல்கிறான், ஒருவேளை என் தம்பி சஸ்பெக்டாக இருந்தானா நான் எல்லா ப்ரெஸ் சார்ஜஸுமே ஏற்றுக்கிறேன்ட்டு. இப்போயும் அவன் சவால் விடுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். அதோட கமெண்ட் சொல்கிறான், சரி ஓகே நீ போய் வெயிட் பண்ணு, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், அதோட உனக்கு கிவ் அப் பண்ணணுன்னு என்ன இருந்தாலும் நீ போய் கிவ் அப் பண்ணலாங்கிற மாதிரி இவனும் விட்டு கொடுக்காம பேசுகிறான். இப்போ இன்வெஸ்டிகேஷன் ரூமில் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இதில் 8 பசங்க இருக்காங்கல்ல, அதில் ஒரு பொண்ணு இறந்துட்டா, மீதி இருக்க 7 பசங்க, அவங்க 7 பேருமே சஸ்பெக்ட் தான். ஸோ அவங்க பேர்லாம் இப்போ சொல்லும் போது கொஞ்சம் குழப்பமாகும். அதனால் நான் அங்கங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது பேர் சொல்லி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் ஜே தான், அதாவது ஜேடோட தம்பி. அவனை அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ ஜே கிட்ட இவங்க விசாரிக்கும் போது அவங்க கேட்குறாங்க அங்கே என்ன நடந்துச்சுக்கிற மாதிரி. அப்போ ஜேடும் மானிட்டர் ரூம்லேருந்து சொல்லிட்டு இருக்கான், நீ போய் மட்டும் சொல்லிடாத, எதனாலும் உண்மையை சொல்லுன்ட்டு. ஆக்சுவலாக இவங்க கேங்குக்கு பேர் அவெஞ்சர்ஸ் டீம்னு சொல்லுவாங்க போல், சும்மா நிக்னேமாக வச்சுருப்பாங்க போல். ஸோ அன்னைக்கு என்னாச்சுன்னா இவங்களாம் ஸ்டோரேஜ் ரூமில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கூடவே ட்ரூத் ஆர் டேர் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஜேக்கு என்ன டவுட்னா, அன்னைக்கெல்லாம் ட்ரிங்க் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் 1 by 1 மயங்கி விழுந்திருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அப்போ கமின் நோட் பண்ணுறான், ஜே பேசிகிட்டு இருக்கான்ல, அப்போ அவன் கால் வந்து நடுங்கிற மாதிரி இல்லை அவன் ஆட்டுற மாதிரி ரொம்ப பதட்டமாக தான் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இவனுக்கு தோணுது. ஸோ ஜே கன்டினியூ பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் எழுந்து பார்க்கும்போது அங்கே 5 இறந்துருக்கா. ஆனால் இவங்க வந்து எதுக்கும் இருக்கட்டும்னு டாக்டர் கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி டாக்டரை கூப்பிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க போலீஸுக்கு கால் பண்ணல. 2வது சஸ்பெக்ட் டைம். ஸோ டைம் என்ன சொல்கிறான்னா, அன்னைக்கு இவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ ஐஸ் காலி ஆயிடுச்சுன்னு இவன் கடைக்கு போய் வாங்கிட்டு வர போயிருக்கான். அப்போ தான் இவன் நோட் பண்ணியிருக்கான் அங்கே சேரனும் சம்பு சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஏன் அன்றைக்கி ஆர்கியூ பண்ணுங்கிற மாதிரி இவங்களுக்கு டவுட் வருது. அப்போ அவங்க 2 பேரும் என்ன கப்பல்ஸான்னு கேட்க இவன் சொல்கிறான், இல்லை சம்பும் 5ம் தான் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் 5ம் சேரனுமே ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னு சொல்ல இவங்களுக்கு டவுட் வருது, ஒருவேளை 5க்காக தான் அந்த சம்பு சேரனும் சண்டை போட்டிருப்பாங்களோங்கிற மாதிரி. சரி 5 இருந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏன் உடனே போலீஸுக்கு கால் பண்ணலாம் கேட்டால் அவன் திமிரா கேட்குறான், நீங்கள் ஏன் என்கிட்ட இதை கேட்குறீங்க, இதை போய் டெர்கடி பெல்கடி கேளுங்கன்ட்டு. ஸோ அடுத்து 3வது சஸ்பெக்ட் காட்டுறாங்க. அது வந்து பெல்லுங்கிற ஒரு பொண்ணு. இந்த பெல்லுங்கிற பொண்ணு பயங்கர ஆட்டிடியூடாக பேசுகிறா. அப்போ கமெண்ட் கேட்குறான், நீங்கள் ஏன் போலீஸுக்கு கால் பண்ணாமல் ஆம்புலன்ஸை கூப்பிட்டீங்கன்ட்டு. அப்போ சொல்கிறா, ஜஸ்ட்டு ட்ரிங்க் பண்ணனால ஒருத்தங்க இறப்பாங்க, நான் எப்படி யோசிக்க முடியும், என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு நினச்சி நான் டாக்டர் கூப்பிட்டேன், அவ்வளோதாங்கிற மாதிரி தான் இவ சொல்கிறா.
ஸோ அவன் இன்னொன்று சொல்கிறான், நீங்கள் இதை பற்றி டர்க்கிட்ட கேட்டிங்களா? ஏன்னா அவன் தான் போலீஸுக்கு கால் பண்ணது எங்களை தடுத்தது. அவன் நிறையா ட்ரக்ஸ் வேறு எடுத்திருந்தான். ஸோ அவன் வந்து பயந்துட்டு எங்களை கால் பண்ண வேணாம் சொல்லியிருப்பான் போல். நீங்கள் அவங்ககிட்ட தான் இதெல்லாம் கேட்கணும்னு சொல்ல நம்ம 4th சஸ்பெக்டை காட்டுறாங்க. அவன் தான் டேர். அவன் என்னென்னா பெல்லை கை காட்டுறான். பெல்லு தானே உங்ககிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லியிருப்பா, அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இவனோட கவலை சொல்கிற மாதிரி சொல்கிறான். இந்த கேங்லேயே நான் தான் ரொம்ப பாவம், ஏன்னா நிறைய பேரோட ஃபேமிலியில் காப்பாக இருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலாக ஜேயோட அண்ணன் வந்து காப்பு ஜேட இருக்கான். இன்னும் சாம்போட அப்பா வந்து ஒரு எம்பி. இன்னொருத்தவங்களோட ஃபேமிலியில் ஒரு காப்பு இருக்காங்க. ஸோ தன்னை ஏதாவது மாட்டி விட்டுருவாங்களா மாதிரி இவன் பேச, கம்மினுக்கு தான் தெரியும்ல இவன் ட்ரக்ஸ் எடுத்துப்பான்ட்டு. நீ ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டியான்னு கேட்க இவன் சொல்கிறான், இல்லை நான் இப்போல்லாம் க்ளீனாக இருக்கேன், ரொம்ப நாளாக நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கலன்ட்டு. இவன் பொய் சொல்கிறான். அது கம்மினுக்கு நல்லாவே தெரியுது. அடுத்து 5வது சஸ்பெக்ட் காட்டுறாங்க. அது டோங்க்லான்னு ஒரு பையன். அவனுமே ரொம்ப ஆட்டிடியூடாக திமிராக தான் பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக எனக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணது இவன் தான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, நான் மிக்ஸ் பண்ணேன் தான், பட் நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தப்போ வேறு யாராவது மிக்ஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவன் வேறு என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறான்னா, அன்றைக்கி டைமும் இவனும் தான் ஃபஸ்ட்டு போய் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜே, பில், டேர் எல்லோரும் வந்திருக்காங்க. கடைசியாக தான் சாம்பு 5 அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விளையாடலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவனுக்கு யார் மேலே டவுட்னா சாம்ப் மேலே தான். ஏன்னா சாம்ப் தானே 5ஓட பாய் ஃப்ரெண்ட். ஸோ 6வது சஸ்பெக்ட் யாருன்னா சாம்ப் தான். ஸோ ஜாம் கிட்ட கேட்கும்போது அவன் சுத்தமாக 5 இறந்துட்டான்னு கவலையப்படாமல் தான் பேசிகிட்டு இருக்கான். நீ டேட் பண்ணியான்னு கேட்டால் ஆமாம். அப்போ நீ அவளை பற்றி சொல்லுன்னு சொல்லும்போது அவள் ரொம்ப கைண்டாக இருப்பா, நல்ல பொண்ணு, அந்த மாதிரி தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். சரி, நீ ஏன் அதை பற்றி கவலையே படலன்னு சொல்ல இவன் என்னமோ அசால்ட்டாக பேசுகிறான். நான் சேடாக இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஒருவேளை நான் என்னோடய எமோஷன்ஸ் ஹைட் பண்ணிட்டு கூட இருக்கலான்ட்டு அவன் ஸ்டைலாக ஃபோனை நோண்டிகிட்டே தான் சொல்லிகிட்டு இருக்கான். சரி, 5 பற்றி வேறு என்ன தெரியும்னு கேட்டால் அவள் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துப்பா, அவளுக்கு அல்சர் இருக்குது, அந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்லாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதோட அவன் கம்மின் கட்டே அவனோட வேலையை காட்டுறான். இதுக்கு மேலே என்னால் இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் வந்து என் லாயர் கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்ல. ஆனால் கம்மின் அவனை விடுற மாதிரி தெரியல. நீ என்ன தான் எம்பியோட பையனாக இருந்தாலும் சஸ்பெக்டாக இருக்க, நீங்கள் உட்கார்ந்தா ஆகணும், நீ உட்கார்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட செல்வாக்கு யூஸ் பண்ண விடாமல் பண்ணிகிட்டு இருக்க. ஜேட் பார்த்துட்டு இருக்கான், சூப்பர், இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஜேட் கண்ட்ரோல் ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்தா அங்கே அந்த சேரன் அப்படிங்கிற பொண்ணு இருக்கா. ஸோ அவகிட்ட போய் இவன் பேசுகிறான். இவங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியும் போல், ஏன்னா ஜேயோட அண்ணன் தானே இவங்க. ஸோ இவன் கேட்குறான், நீ 5 கூட ரொம்ப க்ளோஸ் தானே, 5 பற்றி சொல்லுங்கும் போது இவளும் சொல்கிறா, 5ம் சாம்பும் தான் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளோட மெடிக்கல் கண்டிஷன்லாம் சாம்ப் சொன்னால அதே மாதிரி தான் இவளுமே சொல்லிகிட்டு இருக்கா. அதோட அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணும்போது இவளால் ட்ரிங்க் பண்ண முடியல, லைட்டாக ஏதோ இருமுற மாதிரி செஞ்சுருக்கா. அப்போ இவங்களும் சொல்லியிருக்காங்க, நீ கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரிங்க் பண்ண, இல்லைனா முடியலனா விட்டுருன்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு இல்லை பரவாயில்லன்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணியிருக்கா. ஓரளவு அவளுக்கு அந்த அல்சர்லாம் இருந்திருக்குல்ல. அதனால் இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, அவள் ட்ரிங்க் பண்ணால, அதை அதிகமாக ட்ரிங்க் பண்ணனால தான் இறந்துருப்பாளோன்ட்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குங்கிற மாதிரி இப்போ அந்த சேரன் பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஏதோ சத்தம் வருதுன்னு இவங்க போய் பார்த்தா அந்த எம்பியோட பையன் தானே சாம்பு. ஸோ சாம்ப் அவங்க வெளியே விடலன்னொன்னே அந்த எம்பியே வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க, எப்படி என் பையனை வெளியே விடாமல் இருக்கலாம், என் லாயர் கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்ல. ஆனால் கமின் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான். நான் உங்கள் பையனும் சஸ்பெக்ட் தான், அவனை விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஜேட் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிடுறான். சாரி சார், இவர் புதுசாக வெளியே வந்திருக்காரு, இவருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த எம்பியும் பையனையும் அங்கேருந்து அனுப்பி வச்சிடறான். ஆனால் கம்மினுக்கு அதில் விருப்பம் இல்லை தான். அப்போ ஜேடும் கேட்குறான், நீங்கள் ஏன் ஃபஸ்ட் டேவே இவ்வளோ புஷ் பண்ணுறீங்கன்ட்டு. ஆனால் கம்மினும் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, அடுத்து நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் உன் தம்பியை வெளியே சாப்பிட கூப்பிட்டு போகணுங்கிறான். ஸோ இவங்க 3 பேர் ரெஸ்டாரண்ட் போயிருக்க. அப்போ இவங்க கேட்குறாங்க ஜெய்கிட்ட, டர்ரும் பெல்லு தானே ஃபஸ்ட்டு போலீஸுக்கு கால் பண்ண வேணான்னு சொன்னாங்க, இந்த விஷயத்த நீ ஏன் இன்வெஸ்டிகேஷனில் சொல்லன்ட்டு. ஆனால் ஜெய் சொல்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸை எதுலேயுமே மாட்டி விட வேணான்னு அவன் நினச்சிருக்கான், ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னசென்ட்டுன்னு அவன் நினைக்கிறான். பட் இவங்க கேட்குறாங்க, நீ இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்காக பார்க்குற, ஆனால் இறந்து போன பொண்ணுக்காக நீ எதுவுமே யோசிக்கலான்ட்டு. சரி, நீங்கள் எப்போ இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்டால் இவங்க ஃப்ரெஷ்மேனாக, அதாவது காலேஜ் வந்த ஆரம்பத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. அப்போ கம்மின் என்ன சொல்கிறான்னா, நான் போலீஸாக கேட்கல, உன் அண்ணனோட இடத்துலேருந்து கேட்குறேன், நீ எனக்கு உண்மையை மட்டும் சொல்லுன்னு சொல்ல. இவன் ரொம்ப கைண்டாக பேசுகிறான். ஆக்சுவலாக ஜெய் இதுக்கு முன்னாடி சரியாக பதில் சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் கம்மின் இப்படி சொல்லிட்டு பேசினதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அந்த கைண்ட் அப்ரோச் பிடிச்சிருக்கு போல். அவன் பொறுமையாக ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட எண்ணம் என்னென்னா, 5 கண்டிப்பாக யாரும் கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸை நான் நம்புறேங்கிறான். அப்போ வந்து இவன் யூஎஸ்லேருந்து வந்தால் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ இப்போ நீங்கள் புதுசாக தான் வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் தான் பாஸாங்கிற மாதிரி அவன் ஜேடை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஜேடு ரொம்ப நாளாக இங்கே இருக்கான், பட் ஜேடுக்கு பாஸாக ஒருத்தன் வந்துட்டான்ல, அந்த மாதிரி சும்மா அண்ணன் தம்பிங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அப்போ கமெண்ட் கேட்குறான்,
உங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆர்குமெண்ட் வந்திருக்கான்னு. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ்னால் நிறைய ஆர்கியூ பண்ண தானே செய்வாங்க. ஆனால் பெரிய ஆர்குமெண்ட் எப்போ வந்துச்சுன்னா இவங்க செகண்ட் இயர் படிக்கும் போது தான். ஆக்சுவலாக டெரருக்கும் மேலே ஒரு லவ் இருந்திருக்கு. வந்து எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருப்பாளா, அதனால் டெரர் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினச்சி அவன் லவ் பண்ணலான்னு நினச்சி ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு வந்து அப்படி டெரரை லவ் பண்ணலன்ட்டு. ஸோ இந்த விஷயம் இவங்களுக்கு இப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் சாம்ப் ஹெல்ப் பண்ண அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் சாம்பு 5மே டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் டர்ரை இவங்க ஒதுக்கல. ஏன்னா சாம்ப் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினச்சிருக்கான். ஸோ அந்த விஷயத்தை அப்படியே நடந்தது மறந்துட்டு தான் இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஆனால் கமின் இவன் பேசுகிறதெல்லாம் நல்லாவே நோட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க ஸ்டேஷன் போக இப்போ தானே கமின் அங்கே வந்திருக்கான். ஸோ ஜேட் வார்ன் பண்ணுறான், நீங்கள் வந்தப்பே நிறைய வம்பெல்லாம் இழுத்துக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்குங்கன்ட்டு. ஆனால் கமின் உறுதியாக இருக்கான், நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நம்ம கரெக்டாக வேலை செய்யணும், சும்மா தூங்கி இருந்துருச்சு லேசியால் வேலை செய்யக்கூடாது, நீ இப்போ போய் இந்த வேலையை செய்யுன்னு சொல்ல. ஆனால் ஜேட் கேட்குற மாதிரி இல்லை, நான் கொஞ்சம் நேப் எடுத்துகிட்டு தான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ கரெக்டாக ஒரு போலீஸ் வராங்க. ஆக்சுவலாக அவர் தான் கமாண்டர். ஸோ அவர் சொல்கிறாரு, வந்தப்பயே நீ எம்பியோட பையனையே பிடிச்சி வச்சுட்ட, பரவாயில்லையான்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்கிறான், என்னோட கடமையை நான் கரெக்டாக செய்வேன்ட்டு. அதோட அந்த கமாண்டர் என்ன பண்ணுறாருனா அவனுக்கு இன்னொரு கேஸையும் கொடுத்து இதே சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ ஜேட் பார்க்குறான், இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு இன்னொரு வேலை வந்துருச்சு, ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் போலேயே, பேசாமல் நீங்கள் கிவ் அப் பண்ணிடுறீங்களா நம்ம சேலஞ்சிலேருந்துன்னு கேட்க. அப்போ கமெண்ட் சொல்கிறான், நான் சப்போஸ் கிவ் அப் பண்ணனா நான் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கு போயிட்டு அவன் ரொம்ப செக் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஜேட் சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இங்கே எந்த சிசிடிவி ஒயிட்டேப்பும் இல்லை, நான் முழுசாக செக் பண்ணிட்டேன்னு சொல்ல. கமெண்ட் சொல்கிறான், நீ செக் பண்ணதான் எனக்கு பயமேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அங்கே நோஸ் கட் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்கோம்ல, அதில் எல்லாரும் ஃபோட்டோ ஒட்ட வச்சு பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. அதுவும் முக்கியமாக டர் மேலே தான். அவன் இப்போ ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கான், ஆனால் ட்ரக்ஸ் எடுக்கலன்னு போய் சொல்லியிருக்கான். இப்போ அப்படியே டர்ரை காட்டினாங்கன்னா அவன் வீட்டுக்கு ரொம்ப டென்ஷனாக வரான். அவன் கையில் ஒரு கவர் இருக்குது, ஒரு பிளாக் கலர், அதை எடுத்துகிட்டு போய் அவன் டேபிள் மேலே போடுறான். அதுக்கப்புறம் அந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே என்னென்னமோ கார்டு இருக்குது. ஸோ அதை பார்த்து இவன் ஷாக் ஆகிட்டு அவன் சாம்புக்கு தான் கால் பண்ணி கூப்பிட்றான். டே இப்போ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்காக எனக்கு இதெல்லாம் அனுப்பி விளையாடிட்டு இருக்காங்கிற மாதிரி அவன் கோவமாக கேட்குறான். இப்போ அப்படியே சைட் பை சைடு இப்போ மறுபடியும் ஒரு கேஸ் கொடுத்தாங்கல்ல, அதை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கமின் கேட்குறான், இந்த ட்ரக் டீலராக இருக்கட்டும் அந்த ட்ரிங்க் மீ பற்றி உனக்கு தெரியுமான்ட்டு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஜேட் பிடிச்சாலும் அந்த ட்ரிங்க் மீங்கிற இடத்த தான் சொல்லியிருப்பான் அந்த ட்ரக் டீலராக. ஸோ அங்கே இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜேட் கேட்குறான், நீங்கள் எப்போ இப்படி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்களா, உங்கள் கூட இருக்கவங்கள கேட்காம நீங்களே முடிவு எடுத்துப்பீங்களா, சோலோவாக பண்ணுவீங்களான்னு கேட்க. இவன் சொல்கிறான், ஏன் அதை கேட்குறீங்க, உங்களை கன்சல்ட் பண்ணி தான் நான் பேசணுமா என்ன, நான் கொஸ்டின்ஸை பொறுத்தும் அங்கே இருக்க சுச்சுவேஷன் பொறுத்தும் தான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரோட அப்ரோச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ அந்த கிளப்புக்கு முன்னாடி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலாக கமின் ரொம்ப நீட்டான ஆளாக இருக்கான், ஆனால் ஜேட் அப்படிலாம் இல்லை. அப்போ சரி இப்போ என்ன பிளான்னு கேட்டால் அப்போ ஜேட் சொல்கிறான், அவங்க ஒரு கடை தான் நின்று இருந்திருப்பாங்க, அந்த கடையில் தான் வாங்கி சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட ஸ்டிக்கி ரைஸ் கொடுன்னு கேட்க அந்த ஆள் என்னென்னா ஒரு கவர் ஆட் எடுத்து கொடுக்குறான். பார்த்தா அதுக்குள்ளே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. என்னென்னா ஜேடு இங்கே கண்காணிக்கிறதுக்காக ஆல்ரெடி ஒரு ஸ்பையை வச்சுருக்கான் போல், அவங்ககிட்ட இருந்தால் இப்படி இந்த பிக்சர்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இப்போ இவங்க அந்த கிளப்புக்குள்ளே அண்டர் கவரில் போக அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கேட்குறாங்க, நீங்கள் டேபிள் புக் பண்ணியிருக்கீங்களான்ட்டு. ஆக்சுவலாக கமெண்ட் புக் பண்ணலங்கிறான், ஆனால் ஜேடு ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுட்டான் போல் அவன் பேர்லேயே. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் இவன் தண்ணி போதுங்கிறான். ஆனால் ஜேடு அப்படி இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரிங்க் வேணும்னு வாங்கி குடிக்கிறான். ஆக்சுவலாக கமின் ஃபாரினில் படித்தனால அவன் பேசுகிற சில வேர்ட்ஸ் ஜேடுக்கு புதுசாக தான் இருக்குது. இப்போ அந்த வெயிட்டர் அவங்கள பார்க்க அப்போ ஜேடு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவங்க 2 பேரும் கப்பிள் சட்டை. அவன் கமினை பிடிச்சிட்டு டிலாக்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கிளிஞ்சியாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. இதில் கமினுக்கு கிஸ் வேறு கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த வெயிட்டை திரும்பினதுக்கப்புறம் கமின் தள்ளி விட்டு கேட்குறான், இப்போ உனக்கு வேறு ரோலே கிடைக்கலையா, இந்த மாதிரி தான் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவன் அந்த டிஷ்யூ வச்சு இவன் கிஸ் பண்ண இடத்தி தொடச்சி விட்டுறான். ஆனால் ஜேடோ நம்ம ஆக்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நடித்து பழகிக்கோன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ இன்னொருத்த கமெண்ட் கிட்ட கேட்குறான், நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களான்ட்டு. ஆனால் கமெண்ட் சொல்கிறான், என் டேஸ்ட் தானே இவ்வளோ மட்டமாவாக இருக்க போது, நல்லா சிங்கிள் தான் சொல்ல. அந்த பையனும் அப்போ நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறான். ஆனால் ஜேட் என்ன பண்ணுறான்னா அப்படியே கம்மினை பிடிச்சிட்டு இவன் கோட் அப்படியே ரிமூவ் பண்ணி காட்டுறான். அங்கே கன் இருக்குது. ஸோ மறைமுகமாக அந்த கன்னை காட்டிகிட்டே சொல்கிறான் இவங்க அவைலபிளாக இல்லைங்கிற மாதிரி. ஸோ அந்த பையனும் அங்கேருந்து பயந்து போயிடுறான். அப்போ கமின் கேட்குறான், இப்போ கன்னை காட்டுறது அவசியமா, இதை நானே ஹேண்டில் பண்ணிப்பேன்ட்டு. ஆனால் ஜேடும் இப்போ நான் உன்னை ஹேண்டில் பண்ண விட்டா உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிற மாதிரி அவன் அங்கேயே ஃப்ளர்ட் டைலாக் தான் போட்டுட்ருக்கான். இப்போ அடுத்து அந்த பிக்சர்
இப்போ அடுத்து அந்த பிக்சரில் இருக்க ஆளை இவங்க பார்த்துட்டாங்க. கமின் வந்து உடனே போய் ஆக்ஷன் பண்ணணுங்கிறான். ஆனால் ஜேடு ஆல்ரெடி பேக்கப் பிளான்லாம் ரெடி பண்ணிட்டான். ஸோ நம்ம பொறுமையாக செயல்பட்டு நம்ம டீம் உள்ளே இருக்கலாங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்போ தான் ஜேட் பார்க்குறான், இவனுக்கு ஆல்ரெடி ஒரு டீலரை பார்த்துருப்பான். அந்த டீலருக்கு இவன் காப்புன்னு தெரியும். ஸோ அவன் அங்கே இருக்கனால இவன் போய் அப்படியே ஒளிஞ்சுக்கிறான். இதை வந்து கமின் கிட்ட சொல்ல கமினும் அப்படியே தூண் மேலே கை வச்சு அங்கே எட்டி பார்க்குறான். இப்போ என்னென்னா இந்த மூமெண்ட்டே லைட்டாக ரொமான்டிக் மூமெண்ட்டாக ஆயிடுது. அவங்க 2 பேருக்குள்ளே ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த டீலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். ஸோ அவங்க மேலே கவனத்தை செலுத்துகிறாங்க. அந்த ட்ரக் டீலர்ஸ் அவங்க வேலையை ஆரம்பிக்க இங்கே ஜேட் வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான், நம்ம ரைடுக்கு ரெடி ஆகுங்கன்ட்டு. ஸோ அந்த ட்ரக் டீலர்ஸ் உள்ள ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அப்போ போலீஸ் வந்து அவங்கள சரௌண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த ஆளும் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்காங்க. போலீஸே லைட்டாக தள்ளி விட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக கமின் தான் அந்த மெயின் ஆளால் துரத்திட்டு போயிட்டு இருக்கான். கடைசியில் ஒரு இடத்துல அந்த ஆளை பிடிச்சிடுறான். அதாவது கன் பாயிண்டில் அந்த ஆளை நிற்க வச்சுட்டு நீ திரும்புன்னு சொல்ல அந்த ஆள் அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டே திரும்புகிறான். பார்த்தா அவங்ககிட்டே கன் இருக்குது. அவன் அதை வச்சு சுடுறான். ஆனால் கம்மின் உஷார் தான். அவன் நைஸாக கீழே குனிஞ்சிட்டு அந்த புல்லட் போனதுக்கப்புறம் இந்த ஆளை சுட்டு பிடிச்சிடுறான். பார்த்தா அங்கே இன்னொருத்தன் கண்ணோட வந்துட்டான். அந்த இடத்துக்கு கரெக்டாக இப்போ ஜேட் வர கமினை காப்பாற்றணும்னு ஜேட் போய் கமினை பிடிக்கிறான். ஆனால் கமினுமே செம டேலண்ட் தானே. அவன் கண்ணை எடுத்து சரியான ஒரே ஷாட் தான். அந்த ஆளே அங்கே சுட்டுட்டான். ஸோ அங்கே ஜேட் சொல்கிறான், பரவாயில்ல ஆஃபீஸர், நைஸ் ஆட்டுன்ட்டு. அதுக்கு கமினும் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக கமினோட இப்போ ஃபஸ்ட்டு கேஸே இவன் நல்லபடியாக முடிச்சிட்டான். இப்போ கமின் ஜேட் கிட்ட ஏதோ பேப்பராட்டு கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா இவன் ஃபஸ்ட் சீனில் ஒரு பெனால்ட்டி கொடுத்துருப்பான்ல, அந்த மாதிரி அந்த பெனால்ட்டி சீட்டாட்ட தான் நீ இப்போ ட்ரிங்க் பண்ணியிருக்க, ஸோ நீ ட்ரைவ் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு தான் உனக்கு முன்னாடியே தரேன்னு சொல்ல அதை பார்த்து ஜேடுமே சிரிக்கிறான். அதுக்கப்புறம் கமின் என்ன பண்ணுறான்னா ஜேடோட கார்க்கு எடுத்து கென் கடை கொடுத்துட்டு நீ ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து வண்டி விட்டுன்னு சொல்லிடுறான். அதோட ஜேடை கமினை கூட்டிகிட்டு போகிறான். எங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஹோட்டலில் தான் கமின் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான் போல். ஓ ஆஃபீஸர், இவ்வளோ ஃபேன்சியான ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னு கேட்க கமின் சொல்கிறான், நான் என்னோடய கம்ஃபர்ட்டுக்காக தான் இங்கே ஸ்டே பண்ணுறேன்ட்டு. ஆனால் ஜேடோ, அப்போ உங்கள் ஹோட்டலுக்கு என்னையே இழுத்துட்டு வந்தீங்க ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி இவன் நைஸாக கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்க அவன் சொல்கிறான், நீ இப்படி தான் யோசிப்பியான்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணதான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி நோட் பண்ணியிருப்பான், ஜேடுக்கு வந்து ட்ரிங்க் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவன் ட்ரிங்க்ஸை கீழே வச்சாம தான் அந்த பாரில் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதோட கமினோட ஃபஸ்ட்டு கேஸே நல்லபடியாக முடிஞ்சில்ல, அதுக்கு தேங்க்யூ சொல்ல விதமாக தான் இவன் ஜேடு அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அதனால தான் உனக்கு நான் ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்ல இவன் சொல்லிகிட்டு இருக்கான், என்ன மாதிரி ஒரு சபார்டினேட் கிடச்சதுக்கு நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணுங்கிற மாதிரி. அதோட ஒரு பேப்பரில் என்னமோ எழுதி கமின் கிட்ட தர அதை கமின் பார்க்குறான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்காதீங்க, அப்புறம் டாகாக மாறிடுங்கிற மாதிரி அவன் பாஸை கிண்டல் அடித்து சொல்லியிருக்கான். அதாவது கமினை தான். அப்போ ஜேட் கமின் கிட்ட சொல்கிறான், நான் இனிமேல் உங்கள் கேரில் தான் இருப்பேன் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சேஸ் அடிச்சுக்க இந்த எபிசோட் 1 முடியுது. இப்போ என் கிரெடிட்ஸில் காட்டுறாங்க, ஜேட் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டான். அவன் கமின் மேலே விழ கமின் பார்த்துவான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஜேடோ, நான் நிறையவே குடிச்சிருக்கேன், நீங்கள் வழியில் நின்னா உங்களை இடிக்க தான் செய்வேன்னு சொல்லிட்டு அவன் போதையில் வளரிட்டு இருக்கான். அப்போ கமினும், நீ எல்லாம் எனக்கு கீழே வேலை செய்கிறேன்னு வெளியே சொல்லிடாத, எனக்கு எம்பாரசிங்காக இருக்குன்னு சொல்ல நான்லாம் யாரையுமே பாஸை அக்செப்ட் பண்ணிக்காத ஆள், அப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா அவங்க என்னோட இதயத்தோட ஓனராக தான் இருக்க முடியும்ன்ட்டு இவன் போதையில் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வளரிட்டு இருக்கான். ஆக்சுவலாக மனசுக்குள்ளே இருக்கிறத அவன் ஓப்பனாக சொல்லிட்டான். இவன் மறுபடியும் தடுமாறி விழுந்துட்டு இருக்க. அப்போ கமின் சொல்கிறான், நானே உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன்ட்டு. ஆனால் அப்பயும் ஜேடு கம்மினை கிண்டல் அடிக்கிறான். ஓ என் மேலே இவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்களா ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்க, நீ இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா இங்கேயே கிடந்து தூங்குன்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போயிடுறான். ஆனால் அதுக்கும் ஜேட் கேட்குறான், இப்படி ட்ரிங்க் பண்ணியிருக்க ஒரு ஆளை நீங்கள் விட்டுட்டா போகிறீங்கன்ட்டு. பட் கம்மின் அங்கேருந்து போகலாம் இல்லை, வான்னு சொல்லிட்டு அவனை காரில் ஏற்றி விடுறான். இதில் டோரை வேற திறந்து விட அதுக்கும் ஜேட் கேட்குறான், எனக்காக டோர்லாம் திறந்து விடுறீங்க, ரொம்ப கேர் பண்ணுறீங்க, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்க. கமின் பார்த்தா அவன் சிரிக்கிற மாதிரி தான் தெரியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ட்ராமாவை கன்டினியூ பண்ணலாமான்ட்டு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவோட உங்கள் ரிவ்யூவும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஆன்கோயிங்கில் போகிற எல்லா ட்ராமாவே வீக்லி 1 எபிசோட் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ட்ராமா வந்து தேர்ஸ்டே தான் ரிலீஸ் ஆகும். ஸோ நான் வெள்ளிக்கிழமை காலையிலே இந்த ட்ராமாவை போட்டுருவேன். இந்த ட்ராமாவுக்கு உங்கள் ஆதரவு முழுசாக தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.